இருக்கிறார்கள். முதல் தேர்தலே நான் டைரெக்டாக சிஎம் ஆகிடும்னு நினச்சின்னு இருக்காங்க. வரட்டும், பட்ட பிறகு தான் அவர்களுக்கு வந்து ஞானம் வரும். ஆனால் செங்கோட்டையன், அருண்ராஜ் போன்றவர்கள்லாம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு சில பேர் சொல்கிறாங்க. எங்கள் இண்டிவிஜுவல்ஸை பற்றி நான் பேச விரும்பலைங்க. தனிப்பட்ட முறையில் சிலர் ஜெயிக்கலாம், நான் அதை மறுக்கல. நான் ஸோ வாட், என்ன பிரயோஜனம்? நீ ஜெயிச்சு என்ன பிரயோஜனம்? நீங்கள் ஓட்டு உடைக்கிறதால வந்து அதுக்கு திமுக லாபமாக போகுது அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன டிஎம்கேவோட பிடிமான்ற கேள்வி வருது இல்லை. இண்டிவிஜுவல் செங்கோட்டையன் ஜெயிக்கிறாரா, அருண்ராஜ் ஜெயிக்கிறாரா, தோக்குறாரான்றது இஷ்யூவே கிடையாது. கட்சி ஜெயிக்குதா தோக்குதா, அவ்வளோதான். பர்சனலாக யார் தோக்குறாங்க யார் ஜெயிக்கிறாங்கிறது தட்ஸ் நாட் அட் ஆல் an issue. இன்னும் மேனிஃபெஸ்டோ சார்ந்த விஷயங்கள், இப்போது எதிர்கட்சியாக இருக்க அதிமுக வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபாய் தரேன், மகளிருக்கான ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கான ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, சிறுபான்மையினருக்கான ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்காங்க, கண்டிப்பாக ஓடிக்கிட்டே இருக்குது. மாதம் 3 கேஸ் சிலிண்டர் ஃப்ரீயாக தர, வருஷத்துக்கு 3 சிலிண்டர் ஃப்ரீன்ற அளவுக்குலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த பக்கம் டிஎம்கேவும் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பழைய ப்ராமிசஸ்லேருந்து ஒரு சில விஷயம் ரீஃப்ரேம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. பட் டிவிக்கு என்ன பண்ணுது? பாலிடிக்ஸே இல்லையா? நீங்கள் ஏதோ வந்து கமிட்டி போட்டிருக்காங்க, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ஒரு கூட்டம் போயிருக்கு, மேனிஃபெஸ்டோ கமிட்டி போட்டிருக்கான்றாங்க. அதெல்லாம் வந்து சாஸ்திரத்துக்கு அவங்க பண்ணுறதை பார்த்து நாங்களும் பண்ணுறோன்னு ஏதாவது ஒன்று அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுக்கலாம். கிரவுண்ட் பாலிடிக்ஸ் இப்போ என்னங்க? நீங்கள் ஸ்கோர் பண்ணுறதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்குது. வெள்ளி தட்டில் தாம்பாள தட்டில் வச்சு பிரச்சனைகளை கொடுத்தாலும் உன்னால் யூஸ் பண்ண முடியல. இப்போ டிஎன்பிசி கொலாப்ஸ், குரூப் 2 எக்ஸாம், குரூப் 2A எக்ஸாம் 10,000 பேருக்கு மேலே வந்து அஃபெக்டடு. இளைஞர்களோட எதிர்காலம் பாதிக்கப்பட்டிருக்கு. இதில் டிஎன்பிசியோட ஒரே வேலை எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது. அதை நடத்த கூட துப்பு இல்லைன்னா இது எவ்வளோ பெரிய விஷயம். அது எலெக்ஷன் 2 மாதத்தில் வச்சுக்கிட்டு இப்படிப்பட்ட ஒரு போஸ்ட் குளறுபடி நடக்குதுன்னா அரசாங்கத்தை உழுக்கிற அளவுக்கு தெருவில் இறங்கி போராட்டம் பண்ணியிருக்கணும்ல. அறிக்கை சும்மா மற்றவங்க ஒரு 4 பிள்ளைன்னு, அதுவும் மற்றவங்கெல்லாம் வந்து தலைவர்கள் கொடுத்தாங்க. இவங்க கட்சியில் விஜய் கொடுத்த மாதிரி தெரியல எனக்கு. வேறு யாரோ செகண்டரி லீடர் இல்லை, விஜயை கொடுத்தாங்க. அஃபிஷியல் ஐடியிலேருந்து வந்திருக்குது. அது போதுமா? அனைத்து மாவட்ட தலைநகரங்களையும் நீ பிரச்சாரம் பண்ணியிருக்கணும்ல. மறுநாள் காலையில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களையும் ஆர்ப்பாட்டங்க நடிங்கிருக்குங்க. கவர்மெண்ட்டு போலீஸ் பர்மிஷன் இருக்காது, அடிப்பான் உதைப்பான் எல்லாம் நடக்கும். பட் மக்கள் கவனம் ஈர்க்கப்படுதில்லை. அப்போ அந்த இடத்துல அதிமுக ஸ்கோர் பண்ணி திமுக மாற்றம் நான் தான்றது அந்த இடத்துல ஏன்னா இது பிரச்சனை ஒரு தனிநபருக்கு எதிராக, இளைஞர்களுக்கான பிரச்சனை. அதுதான் சார், வேலையில்லா திண்டாட்டம் தான் சமுதாயத்தோட மிகப்பெரிய பிரச்சனை. இளைஞர்களோட வாழ்க்கை சம்மந்தப்பட்டது. எத்தனை இளைஞர்களோட வாழ்க்கையில் மண்ணெளி போட்டிருக்கு இந்த கவர்மெண்ட்டு. அப்போ நீ கிரவுண்டில் இறங்கி அடுத்த நாள் போராட்டத்துக்கு போறீங்கன்னா மக்கள் ஆதரவு உங்கள் பக்கம் திரும்பும். அறவழி போராட்டம். நான் சொல்கிறேன் எக்ஸாம் நல்லா எழுதணும் அவங்க அதை என்ன அதை தான் நான் சொல்ல வரேன். இத்தனை அது வந்து மனநிலை பாதிக்கப்படுற அளவுக்கு அந்த மாணவர்கள் அந்த இளைஞர்கள் இன்றைக்கி போயிருக்காங்க. எக்ஸாம் முடியறதுக்கு 10 நிமிஷம் முன்னால் போய் சொல்கிறாங்க. எல்லா நேரத்துலையும் ஒரே நேரத்தில் கேன்சலேஷன் அனௌன்ஸ் பண்ணல. சிட்டியில் தான் உடனே பண்ணியிருக்கான். மற்ற இடங்கள்லாம் 1 hour 1.5 hours ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் கன்னியாகுமரி நினைக்கிறேன் 10 நிமிஷம் எக்ஸாம் முடியறதுக்கு முன்னால் போய் கேன்சல் பண்ணியிருக்கான். இது எந்த மாதிரியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கோம்? அவன் இன்னொரு